கஷ்டம் தீரணும்னு குலசாமி கோவிலுக்கு வந்தா காளியாத்தா நம்மள காவு வாங்கிடுவா போல இருக்கே. இது தெரியாம நமக்கு ஒண்ணுக்கு 2 குடும்பம் இருக்கிறத மறந்துட்டு ஆர்வ கோளாறுல ருத்ராவுக்கு பதிலா நாம பரிகாரம் பண்றோம்னு சொல்லிட்டோமே. நல்ல வேலை, சக்தி நம்மள காப்பாத்திட்டா. அட பாவி, என்ன இவன் நம்ம குலசாமி கோவில்ல வந்து கோட்டர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். வர ஏய், இங்க நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க உயிர் பயத்துல நாங்க நடுங்கி போய் கிடக்குறோம். உனக்கு உற்சாகம் கேக்குதா? பாரு உன்னை என்ன பண்றேன்னு. சார் 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 சார், ருத்ரா மேடம் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க சார், அப்புறம் எனக்கு வேலை போயிடும் சார். அப்படிங்கிற சரக்கு கையில வச்சிருக்கிறது மட்டும் தானா, இல்ல பின்னாடி பாக்கெட்ல ஏதாவது பதுக்கி வச்சிருக்கியா? ஆஹா, இவர் ஓசி குடிக்க அடி போடுறாரு போல இருக்கே. உன்னை பார்த்தா ஒரு ஆஃப அசால்ட்டா கல்பா முழுங்குற மாதிரி இருக்கியே. டேய், இப்போ உன் பின் பாக்கெட்ல இருக்க கோட்டரை நீ எடுத்து குடுக்குறியா இல்ல நானே எடுக்கட்டா? சார், உங்களுக்கு மோப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தி சார். சரி, பொங்குனதெல்லாம் போதும், அந்த கோட்டரை எடு. தெரியும்டா நீ வச்சிருப்ப, கூடுறா. கிளாஸ் எடு, ஊத்து. என்ன சார்? Cheers. ஏய், என்னடா பண்ற? லாலிபாப் சாப்பிடுறேன் சார். டேய், கோழிக்கு வலிக்காம சாப்பிடுறா. சார், செத்து போன கோழிக்கு எப்படி சார் வலிக்கும்? கோழி செத்து போனாலும் அதோட ஆத்மா இங்கதான்டா சுத்திக்கிட்டு இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? ஆமாண்டா, நீ அதுக்கு வலிக்காம சாப்பிட்டனா அதோட ஆத்மா சாந்தி அடையும். எனக்கு வலிக்காம சாப்பிட தெரியாது சார். என்னடா நீ, அந்த லாலிபப்பை என்கிட்ட கொடு, நான் கத்து கொடுக்குறேன். லாலிபாப் ஒண்ணு குறையுது. லாலிபப்பை இப்படி எடுத்து நான் எப்படி சாப்பிடுறேன்னு மட்டும் பாரு. நான் சாப்பிடுறத பாத்தீல, இப்படிதான் சாப்பிடணும். ஏய், மறுபடியும் அதே தப்பு பண்றடா. அது கொடு. இங்க பாரு, நல்லா பாரு. அட, என்னடா நீ, ஒரு லாலிபப் எப்படி சாப்பிடுறதுன்னு கூட நீ கத்துக்காம இருக்க. உன்னெல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கானே தெரியலடா. அடப்பாவி, ஊர்கா பார்ட்டியாடா நீ. இது தெரியாம உனக்கு எப்படி லாலிபப் சாப்பிடுறதுன்னு கத்து கொடுத்து என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. நல்ல ஆளு போ, நாளைக்கு மறக்காம வந்துரு. சக்தி, குலசாமி கோயில்ல இப்படி ஒரு கடுமையான சோதனை காத்திருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? அந்த முள்ளுங்க மேல நீ காலை வச்சதும் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? பாரு, காலெல்லாம் காயமாயி எப்படி கஷ்டப்பட்டு நடந்து வர்ற. சக்தி, இத பார்த்ததும் எனக்கு ரத்த கண்ணீரே வருதுமா. ருத்ராவுக்காக நீ உன்னையே தியாகம் பண்ணிருக்கிற சக்தி. ருத்ராமாக்காக மட்டும் இல்லைங்கய்யா, உங்களுக்காகவும் நான் என் உயிரையே கொடுப்பேன். நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மட்டும் இல்ல, 2 கடவுள். நான் எனக்கான பாதுகாப்பாவும் நம்பிக்கையா நினைக்கிறது உங்களையும் ருத்ராமாவையும் தான். நான் இந்த பரிகாரத்தை பண்றது அம்மாவோட கோவம் தணியறதுக்காக மட்டும் இல்ல, நீங்களும் அம்மாவும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான். என்னோட வேண்டுதலை அந்த காளிகாம்பாள் நிறைவேற்றுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கய்யா. அதுக்கான முதல் நம்பிக்கையா தான் நீங்க வாங்கிட்டு வந்த அந்த புடவைய ருத்ரா அம்மா கட்டிட்டு வந்தாங்க. சக்தி, எனக்கும் கூட அது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அந்த புடவைய என்ன சொல்லி நீ ருத்ராவை கட்ட வச்ச? என்னால அது நடக்கலங்கய்யா, காளிகாம்பாள் அம்மனோட அருளால தான் இது நடந்தது.
சக்தி, நீ அளவுக்கு அதிகமா சிரமம் எடுக்கிறம்மா. அந்த சிரமம் கூட எனக்கு சுகமா தான் இருக்குங்கய்யா. பூமிநாதனா, இவன் எப்படி இங்க வந்தான்? சக்தி இவனை தனியா சந்திச்சு பேசிட்டு இருக்காளே. சரிங்கய்யா, என்ன ருத்ராமா தேட ஆரம்பிச்சிருவாங்க. நான் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம். சரிங்கய்யா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போமா. ருத்ராவே இவனை வேணான்னு வெறுத்து ஒதுக்குனதுக்கு அப்புறம் குலசாமி கோயிலுக்கு இவன் ஏன் வந்தான்? கழுசோட சக்தியும் அவனும் என்ன பேசியிருப்பாங்க? ஒண்ணுமே புரியலையே. அன்னைக்கு சக்தி அடிபட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப அங்க வந்து பீதியை ஏற்படுத்தினா, இன்னைக்கு கோயிலுக்கு வந்து பீதியை ஏற்படுத்துறான். ருத்ராவையும் இவனையும் ஒண்ணு சேரவே விடக்கூடாது. குறிப்பா இவனும் சக்தியும் இப்படி சந்திச்சு பேசிக்கிறது பெரிய ஆபத்து. சரியான சந்தர்ப்பம் பார்த்து இவனை தட்டி தூக்கிடணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். அட என்ன அருணாச்சலம் சார், சீனியர் நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தானே சிவா சாரும் மேடமும் ஃபேமிலியோட குலசாமி கோயிலுக்கு வந்திருக்காங்க. இப்போ உங்களாலேயே பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலன்னு சிவா சாரை வர சொன்னா இந்த சிச்சுவேஷன்ல அவரால் எப்படி அங்க வர முடியும்? நாங்கெல்லாம் அங்க வர்றதுக்கு எப்படி 2-3 நாள் ஆகும். அது வரைக்கும் பிரச்சனையை எப்படியாவது சமாளிங்க. ஹலோ, யாரோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை. வீட்ல இருக்க பிரச்சனை தீரணும்னு தான் குலசாமி கோயிலுக்கு பொங்கல் வைக்க வந்திருக்கோம். இப்போ ஆபீஸ்ல உள்ள பிரச்சனை தீரணும்னா எங்க போய் என்ன பண்றது? நானே டென்ஷன்ல இருக்கேன். ப்ளீஸ் வெறுப்பேத்தாம இங்க இருந்து போறீங்களா? பாருடா தோரைக்கு கோவத்தை. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அம்மா பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க. இத வந்த உடனே சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. அக்கா, இந்த பூ ஒரு முளம் எவ்வளவு? முளம் 30 ரூபாங்க. 4 முளம் கொடுங்க, 100 ரூபாய் வாங்கிக்கோங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். ஹலோ, இவ்ளோ வேகமா எங்க போறீங்க? உங்க அம்மா பூ கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் கொடுக்க போயிட்டு இருக்கேன். அம்மா ஒண்ணும் பூ கேட்கல, நான் தான் பூ கேட்டேன். ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் ஆசைப்பட்டவன் கையால ஒரு 4 முழம் பூ வாங்கி வைக்கலாமேன்னு உங்களை போய் வாங்கிட்டு வர சொன்னா ரொம்ப தான் சலிச்சுக்கிறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே செலவு பண்ண இப்படி யோசிக்கிறீங்க. இன்னும் கல்யாணம் ஆனா திவ்யா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது? எனக்கு மட்டும் இல்ல, லவ் பண்ற எந்த பொண்ணுக்குமே புரியாது. பொதுவா பசங்க தான் பொண்ணுங்களை சுத்தி சுத்தி வந்து லவ் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா நான் உங்களை சுத்தி வரதால உங்களுக்கு என்ன பிடிக்கலையோ என்னவோ. அப்படிலாம் இல்லைங்க திவ்யா. அப்படிலாம் இல்லனா நீங்களும் என்ன லவ் பண்றீங்கன்னு வெளிப்படையா ஒத்துக்கோங்க. சரி, டென்ஷன் ஆகாதீங்க. பூவை கையால குடுக்குறீங்களா இல்ல வச்சு விடுறீங்களா? இங்க பாருங்க, நீங்க உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணி போறீங்க. இதெல்லாம் யாராவது பார்த்தா தப்பாயிடும் பாத்துக்கோங்க. யாராவது பாப்பாங்கன்னு தான் நானும் உங்ககிட்ட இவ்வளவு சேட்டை பண்றேன். ஆனா யாரும் பார்க்க மாட்டாங்களே. கவலைப்படாத திவ்யா, உங்க 2 பேரோட காதலையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். முதல்ல என் மக அனிதா வாழ்க்கை செட்டில் ஆகட்டும், அப்புறம் உங்க 2 பேர் கல்யாணத்தையும் நான் பண்ணி வைக்கிறேன். அவனை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுங்கிற வித்தை எனக்கு தெரியும். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா.
என்ன அனிதா, அவ பாட்டுக்கு எல்லா பரிகாரத்தையும் செஞ்சு முடிச்சிருவா போல இருக்கே. அதை சொல்றதுக்கு தான் இப்ப நீங்க இங்க வந்தீங்களா? என்ன மருமகளே, ஏன் மேல கோவப்படுற? அந்த வேலைக்காரி மேல உனக்கு எவ்வளவு கோவமும் ஆத்திரமும் இருக்கோ அதே தானே எனக்கும் இருக்கு. சரி, அவ கதையை முடிக்கிறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ண சொன்னனே, பண்ணீங்களா? நானும் அதுக்கு சரியான ஆளை தேடிட்டு தான் இருக்கேன். நாம கொடுத்த வேலைய கச்சிதமா முடிக்கிற மாதிரி ஒருத்தனும் கிடைக்க மாட்டேங்கிறான். கூடிய சீக்கிரமே ஒருத்தனை பிடிச்சிருவேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அப்படி ஒருத்தனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள குலசாமிக்கு எல்லா நேத்து கடனையும் அந்த வேலைக்காரி பண்ணி முடிச்சு மம்மி கிட்ட நல்ல பேரே வாங்கிடுவா. நானும் அதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எதுவுமே உடனே பலிக்க மாட்டேங்குதே. எனக்கு என்ன பண்ண சொல்ற? அதெல்லாம் சும்மா கதை. இன்னும் கொஞ்ச நேரத்துல பலிக்கும் பாருங்க. என்ன மருமகளை சொல்ற? அப்படின்னா எனக்கு தெரியாம அவளை போட்டு தள்ளுறதுக்கு நீயே ஆளை ரெடி பண்ணிட்டியா? இல்ல, நானே களத்துல நேரடியா இறங்கிட்டேன். அப்படின்னா நீயே அவளை கொலை பண்ண போறியா? ஐயோ வேண்டாம் மருமகளே, நேரடியா நீயே எதுவும் பண்ணிடாத, அப்புறம் மாட்டிக்குவ. அது எனக்கு தெரியாத அத்த. அப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நான் போய் பண்ணுவேனா? அவ கதையை முடிக்கிறதுக்கு நான் வேற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கேன். வேற மாதிரினா எனக்கு புரியல. பிரசாத மோர்ல நான் மயக்க மருந்து கலந்திருக்கேன் அத்த. அவ அதை குடிச்சிட்டு நேத்தி கடனை நிறைவேற்றுறதுக்காக தீயில இறங்கி நடக்கிறப்போ அவ அப்படியே மயங்கி நெருப்புல விழுந்து செத்து சாம்பல் ஆகிடுவா. அதுக்கப்புறம் அவளோட அஸ்தியை எடுத்துட்டு போய் கடல்ல கரைச்சிட்டு அவளோட தொந்தரவு இல்லாம நாம நிம்மதியா நம்மளோட வேலையை பார்க்கலாம் அத்த. ஐயோ எச்சல் மருமகளே, அவ தப்பிக்க முடியாத அளவுக்கு பிரில்லியண்டா பிளான் பண்ணிருக்க. இதுல யாருக்கும் யார் மேலேயும் சந்தேகம் வராது. ரத்த சொந்தம் இல்லாதவளை பரிகாரம் பண்ண சொன்னதுனால குலசாமி கோவமாகி அவளை பழி வாங்கிருச்சுன்னு உங்க அம்மா ருத்ராவை ஈஸியா நம்ப வச்சிடலாம். சூப்பர் மருமகளே. ஆமா, மோர்ல மயக்க மருந்த கலந்துட்டியா இல்ல இனிமேதான் கலக்கணுமா? அதெல்லாம் ஏற்கனவே கலந்தாச்சு. அவ தீயில விழுந்து சாகிறத பார்த்து ரசிக்க வேண்டியதுதான். பூசாரி ஐயா, முள்ளு மேல நடந்து பரிகாரத்தை நிறைவேத்தின காயமே ஆறாம ரணமா இன்னும் அப்படியே இருக்கு. இப்போ 2வது பரிகாரம் தீயில நடக்கணும்னா அவளால எப்படி முடியும்? அதான் ஆரம்பத்திலே சொன்னேனேம்மா, 2 பரிகாரமும் ரொம்ப கடுமையா இருக்கும்னு சொன்னேனே. அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு சரின்னு சொன்னதுனாலதான் பரிகாரத்துக்கு ரெடி பண்ணோம். தவறாம நிறைவேற்றி தாம ஆகணும், வேற வழி இல்லம்மா. இவளுக்கு பதிலா இந்த பரிகாரத்தை நான் பண்ணலாமா பூசாரி ஐயா? அம்மா வேண்டாமா. நீ கொஞ்சம் அமைதியா இரு சக்தி. கால் வேதனையோட இந்த கடுமையான பரிகாரத்தை உன்னால எப்படி பண்ண முடியும்? உன்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, மயங்கி தீயில விழுந்துருவ. இத நான் பண்றேன், நீ பேசாம இரு. இவளுக்கு 2 பேர்ல யார் செத்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். சொல்லுங்க பூசாரி ஐயா, அம்மா இந்த பரிகாரத்தை நான் பண்ணலாம் தானே? இல்லம்மா, நீங்க பண்ணக்கூடாது. முதல் பரிகாரம் யாரு பண்ணாங்களோ அவங்க தான் தொடர்ந்து பண்ணணும், இல்லனா பெரிய தெய்வ குத்தமாயிரும். இவளால எப்படி பண்ண முடியும்? அம்மா, என் கால்ல வேதனை இருந்தாலும் என் மனசுல தைரியம் இருக்குங்கம்மா. அதே தைரியத்தோட நம்பிக்கையா நீங்களும் இருங்க. நான் நிச்சயம் இந்த பரிகாரத்தை நிறைவேற்றிடுவேன். இந்த கொஞ்சல்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் மம்மி. அவ தீயில மயங்கி விழுந்து செத்துருவான் தானே நீங்க பரிதவிக்கிறீங்க. உண்மையிலேயே அவ அப்படிதான் சாக போறா. அப்பாடா, நாம நினைச்சது நடக்க போகுது. என்னங்க, இந்த தீயில அவளால எப்படிங்க இவ்ளோ தூரம் நடந்து வந்து இந்த பரிகாரத்தை நிறைவேற்ற முடியும்? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கும் பதட்டமாதாமா இருக்கு. இருந்தாலும் கடவுள் நம்ம பொண்ணை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கேன். அந்த நம்பிக்கையோடையே நாமளும் அந்த தெய்வத்தை வேண்டிப்போம். அம்மா, பரிகாரத்தை ஆரம்பிச்சலாமாம்மா? சரிங்க பூசாரி ஐயா. அம்மா,
பெரிய தெய்வமான காளிகாம்பாளுக்கு பக்கபலமா 3 சிறு தெய்வங்கள் இருக்கு. அதுல ஆதிசக்தி அம்மனுக்கு மஞ்சள் நீர் அபிஷேகம் பண்ணி மனச குளிர வச்சாச்சு. 2வது சிறு தெய்வமான கோலவெளி அம்மனுக்கு முள் மேல நடந்து விளக்கேத்தி அது மனசை குளிர வச்சாச்சு. இப்ப 3வது தெய்வமான வனதேவதைக்கு தீயில நடந்து போய் இந்த கலயத்துல இருக்க எண்ணெயால நீ அபிஷேகம் பண்ணணுமா? சரிங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கலயத்துல இருக்க எண்ணெயில ஒரு சொட்டு கூட தீயில விழுந்துடக்கூடாதுமா. அப்படி விழுந்தா உன் மேல தீ பரவி நீ பஸ்பமாயிரோ தாயி. அதனால நீ ரொம்ப எச்சரிக்கையா சிந்தாம செதறாம எடுத்துக்கிட்டு போய் வனதேவதைக்கு அபிஷேகம் பண்ணிருமா. புரிஞ்சுதாமா? அம்மா, பானகரத்தை குடிச்சிட்டு உன் பரிகாரத்தை ஆரம்பிமா. ஏன் மருமகளே, பிரசாதம் மோர்ல மயக்க மருந்த நிறைய கலந்துட்டல? பிரசாதம் மோர்ல இல்லாத பானகரத்துல இருக்கு. நான் போதும் போதுங்கிற அளவுக்கு கலந்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அவ மயங்கி கீழே விழுந்து அப்படியே செத்து போயிடுவா. அதான் வேணும். எப்படியாவது அவ செத்து போயிட்டா சந்தோஷம்தான். இனி அவ தப்பிக்கவே முடியாத அத்தை. நிச்சயமா செத்துருவா. பிரசாத பானகரத்தை கொடுங்க. ஆ ருத்ரா, இந்த பானகரத்தை உன் கையாலே சக்திக்கு கொடு. இத வயிறு குளிர குடிச்சிட்டு பரிகாரத்தை ஆரம்பிச்சா அந்த நெருப்பு கூட குளுகுளுப்பாதான் இருக்கும். கொடுங்க. இந்த சக்தி. என்ன பானகர கலையத்தையும் நம்மளையும் மாறி மாறி பாக்குறா. நம்ம அதுல ஏதாவது கலந்துருப்போன்னு அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சா? ஏய் சக்தி, என்ன பாக்குறேன்? அது சுத்தமான பிரசாதம் பானகரம் தான். அம்மனை வேண்டிக்கிட்டு குடி, நல்லதே நடக்கும். கொடுங்கம்மா. இந்தாங்கம்மா. அம்மா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கலம்மா. எண்ணெயிலேருந்து ஒரு சொட்டு கூட தீயில விழுந்துடக்கூடாதுமா. எச்சரிக்கையா எடுத்து போய் வனதேவதைக்கு அபிஷேகம் பண்ணிடணும். சரியாம்மா? அம்மா தாயே, நீதான் துணையா இருக்கணும். வனதேவதை தாயே, நீதான் எனக்கு துணையா இருக்கணும். வனதேவதை அம்மா, சக்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. வனதேவதை அம்மா, சக்திக்கு நல்லது தவிர வேற எதுவும் நினைக்க தெரியாது. என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த அக்னி பரிகாரத்தை அவ பண்ண போறா. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் துணையா இருந்து காப்பாத்தணும்மா.
அத்தை, மயக்க மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. தடுமாற ஆரம்பிச்சுட்டா பாருங்க. ஆமா மருமகளே, அந்த எண்ணெயில இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் விழுந்தாலும் அப்படியே நெருப்பு பத்து எரிஞ்சு அவளை பஷ்பமாக்கிடுன்னு பூசாரி சொல்லியிருக்காரு. அவ மயக்கமாகி அந்த கலசத்தையே நெருப்புல போட போறா. அப்படின்னா ஒரு நொடியிலேயே சாம்பல் ஆயிடுவா. ஆமா அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ அஸ்தியத்தான் நம்ம எடுக்க போறோம். சக்தி, என்னாச்சுமா? பாத்து. சக்தி, மேல வந்துருமா ப்ளீஸ். போது வந்துரு சக்தி. சக்திகா பாத்துமா. சக்தி, சக்தி, அத்தை சொல்ற மாதிரி நீ மேல வந்துரு சக்தி. இந்த விஷ பரிச்சை வேண்டாம், வந்துரு சக்தி. அம்மன் தண்டிச்சா தண்டிக்கட்டும், அதை நான் ஏத்துக்கிறேன். நீ மேல வந்துருமா ப்ளீஸ். நாங்க சொல்றோன்னு வந்துடாத, அப்படியே தீல விழுந்து சித்து சாம்பலாயிடும்.